ஜெரால்ட் ஜேம்ஸ் மற்றும் பிரவீனா ஜெரால்ட், லூர்து சேவியர் சோஃபியா, லூர்து மேரி மற்றும் ஜோசப் குடும்பத்தினர், காந்திமதி அந்துராஜ் குடும்பத்தினர், ஆந்தோனி பால் குடும்பத்தினர், பரிமலா குடும்பத்தினர், ஃபாதர் ஸ்டீஃபன் மைக்கேல் மற்றும் ஜான் பீட்டர், அமுதா செந்தில் குடும்பத்தினர், மரியா ஆரோக்கிய ஜஸ்டின் மற்றும் குளோரி, அருளப்பன் மற்றும் சகாய மேரி, ஆந்தனி க்ரூஸ் மற்றும் லூர்து மேரி, நோயல் கிறிஸ்டி, லூர்து நாதன் என்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். எலிசபெத் மேரி மற்றும் துரைராஜ், அமல்ராஜ் மற்றும் சஞ்சீவினி குடும்பத்தினர், சாந்தி சித்ரா மற்றும் இந்திரா குடும்பத்தினர், நாத்தன் குடும்பத்தினர், பீட்டர் மற்றும் நான்சி, காணிக்க மேரி குடும்பத்தினர், மில்டன் மற்றும் ஐரிஸ் குடும்பத்தினர், டெஸ்லினா குடும்பத்தினர், எலிசபெத் மேரி குடும்பத்தினர், கலா மற்றும் ஆண்ட்ரூ குடும்பத்தினர், மார்டின் ஜோசப் மற்றும் ஜோஸ்பின் குடும்பத்தினர், மேரி ஸ்டெல்லா மற்றும் பிலோமின் ராஜ் குடும்பத்தினர், என்எஸ்ஏ ஜான் ஃபேமிலி குடும்பத்தினர், அற்புதராஜ் மற்றும் ஃபாத்திமா மேரி, சகைராஜ், செலின் மேரி, நான்சி, ரிச்சர்ட் பிரின்சி குடும்பத்தினர், ஸ்டீவன் குடும்பத்தினர், ஜான் மற்றும் அமிலியா குடும்பத்தினர், கிறிஸ்டின் மற்றும் கேசியஸ், சகாரி தேவையா, காவ்யா நிக்கல் மற்றும் கஸ்தூரி, விஜய், காவேரி, அருண் மற்றும் பிள்ளைகள், ஷீலா டேவிட் குடும்பத்தினர், கேத்ரின், அடைக்கலராஜ், அஜித், சில்வஸ்டர், ஜான் பீட்டர், மரியா, புனிதம், மேத்யூஸ் குடும்பத்தினர், ஆரோக்கியமேரி குடும்பத்தினர், சுவாமி ஆர்ட்ஸ், கீதா அவர்கள், ஜான் பாஸ்கோ மற்றும் மேரி சாவித்ரி, லிவிங்டன் மற்றும் சித்ரா குடும்பத்தினர், லிவிங்டன் மற்றும் சித்ரா, இமானுவேல் மற்றும் ஷோபா குடும்பத்தினர், லீமா மற்றும் ஜெரால்டு குடும்பத்தினர், ஜமால்ஸ் மற்றும் கிளாடிஸ் குடும்பத்தினர், விக்டர் குடும்பத்தினர், ரெஜினா, உமேஸ்வரன் குடும்பத்தினர், மரிய புனிதம், வில்லியம் ஜெரால்ட் மற்றும் சூசான் ஆன், ஜான் பாஸ்கோ மற்றும் நாரி பிரேமா, ஹென்ரி ஜோசப் குடும்பத்தினர், ஜான்சி, ஜோனாஸ் மற்றும் மேரி குடும்பத்தினர், சார்ல்ஸ் குடும்பத்தினர், நிதின் குடும்பத்தினர், கென்னடி, ராணி குடும்பத்தினர், அமலா ஆந்தனி குடும்பத்தினர், அந்தர்ராஜ் மற்றும் வனிதா குடும்பத்தினர், கைடின் மற்றும் கேர்சன், சத்யா குடும்பத்தினர், அனிதா ஃபெட்ரிக் குடும்பத்தினர், ஜோவிட்டா குடும்பத்தினர், ஆண்ட்ரூஸ் மற்றும் ஃபெமினா குடும்பத்தினர், அலெக்சாண்டர் என்று அவர் பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். மில்டன் மற்றும் மேரியோ இன்று திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். மேத்யூ மற்றும் மேரி பிரிட்ஜட் இன்று திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். லூர்து, ஜியோ மற்றும் மரியா திவ்யா என்று பிறந்த நாளை அவர்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். மரியா மற்றும் ஹாரி இன்று அவர்கள் திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். லூர்து மேரி இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். லூயிஸ் செல்வ மேரி இன்று 40வது திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். டோனி வின்சென்ட் இன்று அவர் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பிரேமா இன்று அவர்களுடைய 57வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ரோசி ஜூட், நிர்மலா மற்றும் சிஸ்டர் கிளாடியா, ரிஷி, ஜோனிதா, சசி குமார், பாரதி குடும்பத்தினர், ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் சரளா குடும்பத்தினர், லூர்து அன்னையிடம் என்று பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காகவும் அவர்கள் இந்த திருப்பலி கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். காயத்ரி, ராஜு குடும்பத்தினர், மரியா, நான்சி குடும்பத்தினர், சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஜெயசீலன் குடும்பத்தினர், நோயல் மற்றும் ரிச்சி குடும்பத்தினர், சந்தோஷ் பெர்னாண்டஸ், வின்னரசி, ஜேம்ஸ் மற்றும் கிரேசி, சென்ட் மேரிஸ் கேபிள், இன்ஃபன்ட் ஜீசஸ் பிராங்க்லின், நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று, அலிஷா மற்றும் லெனார் நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் மதிப்பெண் பெற வேண்டும் என்று, சென்ட் ராக்ஸ் ஹை ஸ்கூல் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் மற்றும் நல்ல ரிசல்ட் கிடைக்க வேண்டும் என்று பூசை கொடுக்கின்றார்கள். சூசை மேரி உடல் ஆரோக்கியத்துக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் எல்லா நோயாளிகளுக்காக அருள் மற்றும் தீபா குடும்பத்தினர், எல்லா நோயாளிகளுக்காக பிலிப் ராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நல்ல உடல் ஆரோக்கியத்துக்காக மரியா லிட்டில் ரோஸ் மற்றும் தேயன், அல்போன்ஸ் பெரிய நாயகம் மற்றும் சிவா, பீட்டர் மற்றும் ஆரோக்கியதாஸ், சிஸ்டர் வனிதா, டாலி ஜெரி மற்றும் ஜியோ திவ்யா. மரித்த ஆன்மாக்களுக்காக அந்தோனி அம்மா சின்னப்பன் ஆன்மாக்காக ஆரோக்கிய லாரன்ஸ் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜென்க்ளாஸ் ரெபேக்கா ரகு ஆன்மாக்காக மில்டன் குடும்பத்தினர், எஸ்ஏ தாஸ் பிலோமினா லாரன்ஸ் ஆன்மாக்காக மில்டன் குடும்பத்தினர், தேவராஜ், ரோசி மேரி அலெக்சாண்டர் ஆன்மாக்காக மில்டன் குடும்பத்தினர், விஸ்கி ஜெகதீஷ் ஆத்மாக்காக மில்டன் குடும்பத்தினர், ஜோசப் காணிகராஜ் குடும்பத்தில் மறித்த எல்லா ஆத்மாக்களுக்காகவும் மஞ்சுளா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆரோக்கியதாஸ் ஆத்மாக்காக மரியா ரீட்டா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள்.
டிசோசா மற்றும் சாந்தி டிசோசா ஆன்மாக்காக ஜாய் அலெக்சாண்டர் ஒப்புக்கொள்கின்றார்கள். அலி குட்டி தாமஸ் ஆன்மாக்காக பாபு ஜோசப் குடும்பத்தினர். அந்து ராஜ், தங்கராஜ் மற்றும் ஜெரால் சுந்தர் ஆன்மாக்காக காந்திமதி குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். ஆம்ரோஸ் ஆன்மாக்காக அமுதா செந்தில் அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். ஆஞ்சலா அருள்தாஸ் ஆன்மாக்காக நோயல் குடும்பத்தினர். ஜான் இன்று அவர்கள் மறித்த ஒரு 2 ஆண்டுகளுக்காக ஜார்ஜ் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். லூர்து மேரி ஆத்மாக்காக ஹெலன் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். லூர்து மேரி தேவகி அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக டேவிட் ராஜ் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். இருதய மேரி ஆத்மாக்காக எட்வர்டு குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். எஸ்எஃப் லூர்துநாதன் ஆத்மாக்காக குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். தவரிநாதன் மற்றும் பிலோமினா ஆன்மாக்காக குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். அலெக்சாண்டர் ஆரோக்கியா மேரி ஆன்மாக்காக ஜான் பாஸ்கோ குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். ரோஸ் மேரி மரியம்மா மற்றும் ஆந்தனி ஆன்மாக்காக அவர் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். சாலமன் ஆன்மாக்காக அனிதா கிறிஸ்டபர். லூர்துராஜ் மற்றும் விமல் குமார் ஆன்மாக்காக ரிச்சர்ட் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டர்பால் திருப்பி இந்த திருப்பலியில் சிறப்பாக இன்று திருநாளை கொண்டாடும் நாம் அனைவரும் நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டர்பால் திருப்பி பக்தி பூர்வமாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். உள்ளங்கள் மகிழட்டும், பொங்கட்டும் உள்ளங்கள் மகிழட்டும்
பிப்ரவரி 11ஆம் தேதி உலக அளவில் லூர்து அன்னையின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கும் இந்த தருணத்தில் இதோ லூர்து அன்னை பங்கிலே இந்த கெபியிலே நாம் லூர்து அன்னையின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த நன்னாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறைவனின் ஆசிரியை நமக்கு பெற்றுத்தர நம்முடைய பெங்களூர் மறை மாவட்டத்தின் உதவி ஆயர் ஆன பேரருட் திரு சுசைநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் இந்த திருப்பலி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இங்கு குழுமியிருக்கும் எல்லா குருக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய உதவி ஆயர் பேரருட் திரு சுசைநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பங்கு மக்களே, லூர்து அன்னையின் இனிய பக்தர்களே, இந்த நம் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியின் ஒரு நாள். அன்னை மரியாள் லூர்து நகரில் காட்சி தந்ததின் ஆண்டு விழாவை சிறப்பித்து கொண்டாடும் ஒரு தருணம். அதே சமயத்தில் அன்பு அன்னையினுடைய காட்சிகள், அவர் சொன்ன செய்திகள், இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் இன்றும் மிகவும் அவசியம், தேவை என்பதை உணர்ந்தவர்களாக அன்னையினுடைய அந்த செய்திகளை நாம் ஏற்று அதன்படி வாழ்வதற்காக வேண்டிய வரங்களை திருப்படியில் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறைஞ்சி மன்றாடுவோம். அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவாம், தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாகி எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. இலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது தண்ணீர் மந்திரிக்கப்பட்டு அந்த தண்ணீரிலே லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த புனித நீரை நாம் கலப்போம். கலக்கப்பட்ட இந்த புனித நீர் உங்கள் அனைவர் மீதும் தெளிக்கப்படும். அதன் பிறகு ஆஃபீஸில் அங்கே வைக்கப்படும். தயவுசெய்து யாரும் வர வேண்டாம். அங்கே அவர்கள் வைத்திருப்பார்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம்.
இல்லாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள்.
அவள் செல்வ பெருக்கல் நிறைவாக அறிந்து இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
அருள்மிக பெற்றவரே, ஆண்டவரும் உடனே, இது எப்படியாகும் என்றார், நிகழ்ந்ததும் உம்மாடி. நான் அடிமை என்றாய், அது நிகழட்டும் என்றாய், வயிற்றினி சுமந்தாய், மடியிலும் சுமந்தாய். அழகு அம்மா உனை காண கண்போடு ஓடி வந்தேன், என் தாயின் அழகு முகம் கண்டு கண்போடு பாடி நின்றேன். தாயே நீ வாழ்க, தஞ்சமே நீ வாழ்க, இனிமையே நீ வாழ்க, வாழ்க அரசியே வாழ்க. தாயே நீ வாழ்க, தஞ்சமே நீ வாழ்க, இனிமையே நீ வாழ்க, வாழ்க அரசியே வாழ்க. அழகு அம்மா உனை காண அன்போடு ஓடி வந்தேன், என் தாயின் அழகு முகம் கண்டு அன்போடு பாடி நின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனவரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah,
அன்னை மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே பேறு பெற்றவளே, வாழ்க மரியே நீ வாழ்க. Alleluia, அல்லேலூயா, Alleluia, அல்லேலூயா, Alleluia, Alleluia, அல்லேலூயா, Alleluia, அல்லேலூயா, Alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சைரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ். இது இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் அன்பின் அன்னை லூர்து அன்னையினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருத்தந்தை மரிய லூயிஸ் பங்கு தந்தை மற்றும் இங்கே
இருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கினுடைய விழாவின் அன்னையின் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Wish you all a very happy feast. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாவுக்கு நாம் இந்த விழாவினை சிறப்பிக்கின்றோம். இந்த ஆண்டு விழாவின் பொழுது அன்னையினுடைய காட்சியின் நோக்கம் என்ன என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு விழாவினை நாம் சிறப்பித்தால் அது உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள, அன்பு நிறைந்த, பக்தி நிறைந்த ஒரு விழாவாக மாறும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னை லூர்து நகரிலே காட்சி தர வேண்டும் என்றால் அதற்குரிய நோக்கமானது என்ன? என்னை பொறுத்த மட்டிலும் இறைவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், இறைவன் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை இந்த உலகம் அறியட்டும் என்கின்ற எண்ணத்துடன் அன்னை மரியாள் லூர்து நகரிலே காட்சி தந்து பெர்னடெட் இந்த சிறுமிக்கு காட்சி தந்து அதன் வழியாக இந்த உலகத்திற்கே நாம் அனைவரும் உண்மையாகவே இறைவனின் மக்களாக, பிள்ளைகளாக இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அமைதி, மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், அன்னையானவள் நம் மீது அக்கறை கொண்டு அவர் சொன்ன செய்திகளுக்கு மனம் திறந்து நாம் செவிமடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய செய்திகளை உள்வாங்கி அதனுடைய பொருளை அறிந்து தெரிந்து அதை அனுசரித்து நாம் வாழ்வுமையாகில் உண்மையாகவே அன்னைக்கு உகந்த பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த சீடர்களாக நாம் வாழ முடியும். எனவே நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பிப்பதற்காகவும் நம்முடைய கவனத்தை எல்லாம் இந்த உலகம் அல்ல இறைவன் மீது செலுத்த வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தவும், நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை அனுபவிக்கக்கூடிய பாதைகளை நாம் கண்டு அறிந்து அந்த பாதையில் பயணம் செய்தால் நிறை வாழ்வை, உண்மையான மகிழ்வை நாம் அடைவோம் என்று அன்னை கொடுத்த செய்திகள். முதன்மையாக ஜெபிக்க வேண்டும். இது ஒரு பாதை, இது ஒரு அனுபவம். இறைவனை நாம் அனுபவிக்க ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பம். எனவே ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக நாம் தியாகங்கள் புரிய வேண்டும். தியாகங்கள் புரிய வேண்டும். உண்மையாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய உடனிருப்பை உணர வேண்டும். இறைவனுடைய ஆற்றலை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் தியாக மனப்பான்மையுடன் இறைவனுக்கு நம்முடைய இதயத்தை திறந்து நம்முடைய வாழ்விலே அவரை வரவழைக்க வேண்டும். ஆகவே தியாக அந்த உள்ளம் இருந்தால்தான் நம்முடைய மனக்கண்களை திறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்கே
மலரும் உருவாகும். மேலும் அன்னை மரியாள் சொன்னது, பரிகாரம் பரிகாரம் பரிகாரம். அன்னை மரியாள் 18 முறை காட்சி தந்தார்கள். 18 முறையும் அவர் பேசவில்லை. 3 முக்கியமான சமயத்தில் பேசுகின்றார். முதன்மையாக பங்கு தந்தைக்கு சொல், இங்கே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், மக்கள் திரண்டு இங்கே வர வேண்டும். மேலும் அவர் சொன்ன செய்தி, திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள், அமல உற்பவி, நான் அமல உற்பவி என்ற வார்த்தை. மேலும் அன்னை மரியாள் சொன்னது 3 முறை பரிகாரம் பரிகாரம் பரிகாரம். இதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்வை புனிதமாக்கவும், அன்னையினுடைய அன்பையில் நாம் வளரவும், இதன் வழியாக நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றவும், தியாகத்தின் வழியாக, அதாவது பாவங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் தியாக உணர்வு இருந்தால் தான் முடியும். இவராக இயேசுவின் பாந்தவர்களே, அன்பு அன்னை கூறிய செய்திகள். மற்ற சமயத்தில் என்ன செய்தார்கள்? அந்த பெர்னடேட்டை பார்த்து அவர் இன்முகத்தோடு அவரை பார்த்து சிரிப்பார்கள். Jesus smile at Bernadette. மேலும் அந்த பெர்னடேட்டோடு சேர்ந்து ஜெபமாலை அவர்கள் ஜெபிப்பார்கள். அதிலே அருள் நிறைந்த மரியே அந்த ஜெபத்தை அவர்கள் சொல்ல மாட்டாங்க. பரலோகத்திற்கெங்கள் பிதாவே அந்த ஜெபமும், பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்கின்ற ஜெபத்தையும் தான் அன்னை மரியாள் சொல்வாங்க. மற்றபடி பெர்னடேட் அருள் நிறைந்த மரியை வாழ்க என்று போற்றி ஜெபிப்பார்கள். ஆகவே அந்த சிறுமியுடன் சேர்ந்து அன்னை நேரத்தை செலவழித்து ஜெபிப்பார்கள். ஜெபிப்பதற்காக வேண்டிய உன்னதமான ஒரு உதாரணமாக இந்த காட்சியில் நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே அன்னையினுடைய அந்த அன்பு அனுபவம் பெற வேண்டும் என்றால் அவர் சொற்படி நாம் கேட்க வேண்டும். ஏதோ நாம் வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவோ மாறிவிடக்கூடாது. அன்னை சொன்ன வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் நான் ஏற்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். மேலும் லூர்து நகர் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை கொடுத்த அந்த காட்சியின் அந்த இடம் புனிதமான ஒரு இடம். இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே செல்லுகிறார்கள். அன்னை காட்சி தந்த அந்த இடத்தில் அன்னை பற்றி நினைத்து உள்ளத்திலே பெரும் மகிழ்வை பெறுகிறார்கள். சென்ற ஆகஸ்ட் மாதம் லூர்து நகர் சென்ற பொழுது நானும் பிஷப் சதீஷ் 2 பேரும் லூர்து நகருக்கு சென்று 2 நாள் அங்கே இருந்தோம். அப்பொழுது அந்த மாலை வேளை, அதாவது ஒரு 7 மணி 7:30 மணி அந்த சமயத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நல்ல மழை பெய்தது. அப்பொழுது மக்கள் ஒரு சிலர் அங்கே அந்த கவியின் பக்கமாக சென்று நின்றார்கள். ஒரு சில அங்கேயே மழையிலேயே அப்படியே முழங்கால் படித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதில் ஒரு குருவானவர், அவர் வந்துட்டு அப்படியே அங்கு முழங்கால் போட்டு, மழை பெய்யுது ஆனாலும்
ஜெபிச்சுட்டு இருந்தார். அதை பார்த்து எனக்கு அவருடைய உள்ளத்திலே அவருடைய அந்த அன்னையினுடைய பக்தி, அப்படியே அந்த ஜெப அந்த உணர்வு, இதை பார்த்து உண்மையாகவே மகிழ்ந்தேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேலும் அன்னையுடைய காட்சியின் சமயத்தில் அவர் சொன்னது என்ன? பெர்னடேட்டுக்கு அவர் கையால் அங்கே அந்த மண் இருந்தது இல்லவா, அந்த மண்ணை அவர் கையில் எடுக்க சொல்லி அங்கே அந்த நீர் ஊற்று அங்கே வர செய்கிறார். ஆகவே பெர்னடேட் என்ன செய்தார்கள்? கையில் அந்த மண்ணை போட்டு, அதாவது அங்கே எடுத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் நீர் ஊற்று அங்கே பிறக்கிறது. அந்த சமயத்தில் அந்த நீரானது சுத்தமான ஒரு நீர் அல்ல, மண் கலந்த ஒரு நீர். அன்னை சொல்றாங்க அதை குடின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அது தெளிவான மிகவும் அந்த ஊற்றானது அங்கே இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே அந்த அன்னையானவள் பெர்னடேட்டுக்கு சொல்லுகிறார்கள், மண் கலந்த அந்த தண்ணீரை நீ குடி. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டமான கசப்பான அனுபவங்கள் நிச்சயமாக உண்டு. அவைகள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நாம் ஆண்டவருடைய அருளை சுவைக்க முடியும் என்பதையும் அங்கே அடையாளமாக அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. மேலும் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்று உடைய பங்கு தந்தை அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த லூர்து நகரின் தண்ணீர், அதை கலந்து அதை உங்கள் மீது தெளித்தோம். புனித மேக்ஸ்மில்லியன் கோல்வே வாழ்க்கையில் நடந்த ஒன்று. ஒரு மாணவனாக இருக்கின்ற சமயத்தில் அவருடைய கட்ட விரல் அது ஏதோ அடிபட்டு அது எவ்வளவு மருந்து போட்டும் அது சுகமாகவில்லை, மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. ஆகவே டாக்டரிடம் அவர்கள் காண்பித்த பொழுது அவர் சொல்றாங்க, அந்த கட்ட விரலை அவங்க எடுத்துருந்தோம், சர்ஜரி பண்ணி ஆம்பிடேட்டட். அந்த சமயத்தில் அவருடைய சுப்பீரியர் சொல்றார், நாளைக்கு ஆப்ரேஷன் சொன்னால் நீ சாயங்காலம் அவர் சொல்றாரு, ஏன் லூர்து நகரிலிருந்து அந்த தண்ணீரை கை மீது நாம் போடலாமே அப்படின்னு சொல்லி அந்த லூர்து நகரிலிருந்து கொண்டு வந்த தண்ணீரை அந்த கட்ட விரல் மீது ஊற்றினார்கள். அற்புதமாக சுகத்தை அவர் பெற்றார். ஆம்பிடேஷன் தேவையில்லை சொன்னார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவராக அன்னையினுடைய அற்புதங்கள் இவைகள் எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இத்தருணத்திலே விசேஷமாக இந்த விழாவின் சமயத்தில் நம்முடைய அன்பை புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம். நற்செய்தியில் வாசி கேட்டது போல ஆண்டவர் இயேசு சொல்வதை பற்றி நம்முடைய மனதில் ஏற்று அதன்படி வாழ்வோம். அப்பொழுது நாம் புனிதம் அடைவோம், அன்னையின் அன்பு பிள்ளைகளாக மாறுவோம். அதற்காக இந்த திருவிழாவின் சமயத்தில் அன்னையிடம் விசேஷமான இந்த அருளை நாம் பக்தி உருக்கத்துடன் வேண்டுவோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசுவை நோக்கி மன்றாடும். திரு அவை வழி நடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர் புனித லூர்து அன்னை போல் இறை சித்தத்தை உணர்ந்தவர்களாக
தங்கள் வாழ்வை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து இறைப்பணியில் உறுதியுடன் அன்பு பணியில் மகிழ்ச்சியுடன் செயல்பட தேவையான அருளை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் உலகத் தலைவர்கள் நாட்டில் அமைதியும் மத நல்லிணக்கமும் நிலைநாட்டப்படவும், நோயாளிகளை குறிப்பாக ஏழை எளியோரின் நலனை கருதி அவர்களுக்கு தேவையான இலவச மருத்துவ காப்பீடுகள் கிடைக்கும் உறுதி அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களில் அமைதி, அன்பு, ஒற்றுமை நிலைத்திருக்கவும் லூர்து அன்னையின் காட்சியின் மூலம் மன்னிப்பு, ஜெபம் மற்றும் தவ வாழ்வின் அவசியத்தை உணர்ந்தவராய் வாழவும் பாவிகளின் மனமாற்றத்தை ஜெபியுங்கள் என்று உரத்தத்தை உள்வாங்கி பிறருக்காக ஜெபிக்க பண்பை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் எங்கும் உள்ள நோயாளிகள், குறிப்பாக புற்றுநோய், எய்ட்ஸ், மனம் நலம் பாதிக்கப்பட்ட அனைவரையும் புனித லூர்து அன்னை வழியாக மருத்துவர், செவிலியர் மற்றும் பணியாளர்கள் குணப்படுத்தும் ஆற்றலை பெறவும், பாகுபாடின்றி நேர்மையுடன் பணிபுரியவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நான் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்திட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது தயவின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிப்பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயார் புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாகி தமது கன்னிமையின் மாற்றில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக விமத மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் சிராப்பிங்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகும்படிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மை படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, இணையாயர்கள் ஜோசப் சுசைநாதன், சதீஷ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பான விதத்திலே இன்று நாம் அனைவரும் லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய வேண்டுதல்கள் அன்னையினுடைய கொடியேற்றுகிற அந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை எந்த ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியாக மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒரே பங்கு குடும்பமாக ஜெபித்திருக்கிறோமோ, அந்த தேவை அனைத்தும் லூர்து அன்னையினுடைய பெருவிழாவிலே அவருடைய பரிந்துரையால் வெற்றிகரமாக மாற வேண்டிய அனைத்து வரங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒன்றாய் இருந்து ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்:
விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மாந்தவர்களே, இப்பொழுது நற்கருணை வழங்கப்படும். ஆகவே எங்கெல்லாம் வாலண்டியர்ஸ் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நற்கருணை வழங்கப்படும். 2 வரிசையாக வந்து நற்கருணை உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கூட்டமாக கும்பலாக வர வேண்டாம். 2 வரிசையாக வந்து நன்மை வாங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் பேருக்கு பூ அலங்காரம் செய்தவர்கள் சென்ட் மேரிஸ் ஈவெண்ட்ஸ், OLL யூத் மெம்பர்ஸ். பேருக்கு மாலை அணிவித்தவர் ஹேமல்ராஜ் குடும்பம். இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்ன தேருக்கு மாலை அணிவித்தவர்கள் காந்திமதி குடும்பம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் லூர்து அன்னையின் பெருவிழாவை மிகுந்த பக்தியோடு உருக்கத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலக அளவில் இன்றைய நாள் எல்லா நோயாளிகளுக்கான சிறப்பான நாள், நோயாளிகளின் தினம், வேர்ல்டு சிக் டே என்று சொல்கிறோம். ஆகவே இன்று காலை 11 மணி திருப்பலியில் நிறைய பேர் வந்திருந்தார்கள். நோயாளிகளுக்கான சிறப்பு திருப்பலி மற்றும் சிறப்பு ஜெபம் அவர்களுக்காக நடந்தது. மாலை நேரத்தில் இன்று நம்முடைய ஆயர் சொன்னது போல லூர்து நகரிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த புனித நீரானது நீரில் கலக்கப்பட்டு எல்லோர் மேலும் தெளிக்கப்பட்டது. எப்படி புனித மேக்ஸ்மில்லன் கோல்பே இந்த புனித நீரால் தொடப்பட்டு குணம் அடைந்தாரோ, அதே போல நாமும் நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக அன்னை மரியாளின் வழியாக நமக்கும் எல்லா நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். இன்றைய தினம் மிகவும் அருமையான ஒரு திருப்பலியை நிறைவேற்றி இந்த விழாவின் நாயகனாக மற்றும் இந்த விழாவின் திருப்பலியை நமக்கு அர்ப்பணித்து சிறப்பான மறைவுரை கொடுத்தவர் நம் அனைவருக்கும் தெரிந்தவரே, நம்முடைய துணை ஆயர் பேரூர் திரு சூசைநாதன் அவர்கள். 3 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆயர் சொன்னது போல அன்னை மரியாள் எத்தனை முறை காட்சி தந்தாங்க? 18. நம்பர் 18 அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 3 செய்திகள். முதலாவது ஜெபம். ஜெபம், பாவிகள் மனம் திரும்ப ஜெபம் செய்ய வேண்டும். 2வது தியாகம். நாம் தியாக மனப்பான்மையோடு தியாக உள்ளம் கொண்டு நிறைய சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் செய்ய வேண்டும். 3வது பரிகாரம் பரிகாரம் பரிகாரம், பெனன்ஸ் பெனன்ஸ். நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை தேட வேண்டும் என்று இந்த 3 செய்தியை அவர் சொன்னார். அட்லீஸ்ட் இந்த 3வது நாம் இந்த வருடம் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க நாம் முன் வருவோம். அன்னை மரியாள் 18 முறை காட்சி தந்தாங்க, ஆனால் நிறைய முறை பேசல. என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னார் ஃபாதர் பிஷப்? ஸ்மைல், சிரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. சி ஜஸ்ட் ஸ்மைல் அட் பெர்னடெட் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முறை நம்ம சிரிக்க மறந்துட்டு இருக்கோம். மற்றவங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறது, மற்றவங்களை அப்படியே பார்த்து அவங்கள அப்படியே நெருப்பால் சுட்டு இருக்கிறது. எதுக்கு? அன்னை மரியாள் நம் அனைவரையும் சிரிக்க சொல்கின்றார். அப்படின்னா நம்ம மற்றவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணணும், ரொம்பவே கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு. ஆகவே அதுவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய நல்ல பாடம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த நம்முடைய பேரர் திரு துணை ஆயர் சூசைநாதன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா குருக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். பலத்த கரகோஷத்தோடு அவருக்கு நன்றியை நாம் சமர்ப்பிப்போம். அவர் தந்தை விக்டர் அவர்கள் நம்முடைய ஆயருக்கு ஷால் அணிவிக்க நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய உதவி பங்கு தந்தை ஃபார் ஆண்டனி ஜோசப் மாலை அனுப்புவார்கள். மேலும் இந்த திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும், மேலும் இதில் பங்கு கொண்டு நமக்காக ஜெபித்த நம்முடைய அருட்தந்தை ஃபாதர் விக்டர் இவர்கள் நம்ம நாட்களில் நிறைய நாட்கள் வந்து நம்மோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டார். மேலும் நேற்றைய முந்தைய தினம் திங்கட்கிழமை நமக்காக திருப்பலியை நிறைவேற்றினார்.
ஆகவே அவர் தந்தை ஃபாதர் விக்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய இன்னொரு தந்தை ஃபாதர் ஆல்பர்ட் சொன்ன உடனே மிகவும் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒத்துக்கொண்டு இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறார். நிறைய முறை நம்முடைய பங்கிற்கு சைலண்ட்டாக வந்து ஜெபம் செய்து செல்பவர் ஃபாதர் ஆல்பர்ட். ஸோ உங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் ஆல்பர்ட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். மேலும் நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் ஃபாதர் ஆண்டனி ஜோசப் மற்றும் ஃபாதர் லூகாஸ் நிறைய இந்த திருவிழா திருப்பலிக்கு மேலும் நவநாட்களுக்கு உதவி செய்து நம்முடைய இந்த நவநாட்களையும் திருவிழாவையும் நல்ல முறையில் நடத்தி கொடுக்க உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நம்முடைய மண்ணின் மைந்தர் ஃபாதர் பிரான்சிஸ் இவர்கள் எப்பொழுதுமே நம்மோடு இருப்பவர். காலை திருப்பலிகள் இன்று காலையும் அவர் தான் திருப்பலி நிறைவேற்றினார். ஆங்கில திருப்பலி நிறைய நாட்கள் காலையில் நவநாட்களில் அவர் திருப்பலியில் பங்கு கொண்டிருந்தார். ஆகவே ஃபாதர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். திருவிழா திருப்பலி நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தவுடனே 8:30 மணி திருப்பலி முடிந்தவுடனே நிறைய பேர் எனக்கு சொன்ன வார்த்தைகள், எனக்கும் மற்ற இந்த வீடியோவில் பார்த்து நிறைய அப்ரிசியேஷன் வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கொயர். திருவிழா திருப்பலிக்கு மிகவும் அருமையான தமிழ் கொயர் இருந்தது. அதே கொயர் இன்றைக்கு இந்த திருவிழா திருப்பலிக்கு பாடியிருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக எல்லா கொயர் மெம்பர்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. திருப்பலி முடிந்தவுடனே தேர் பவனி நடைபெறும். தேர் பவனிக்கு நாம் ஒரு கேட்டிலிருந்து வெளியே சென்று கிரவுண்ட் கேட்டிலிருந்து உள்ளே வருவோம். ஆகவே எல்லோரும் இந்த தேர் பவனியில் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கேண்டில்ஸ் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கேண்டில்ஸ் பிடித்து மெழுகுவத்தி ஏற்றி நாம் இந்த பவனியில் பங்கு கொள்வோம். முடிந்தவுடனே தேர் பவனி முடிந்தவுடனே ஆயர் அவர்கள் கையால் கொடி இறக்கப்படும். ஆகவே அந்த கொடி இறக்கும் அந்த இதற்கு வந்து எல்லாரும் பங்கு கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாளையிலிருந்து எப்பொழுதும் போல திருப்பலிகள் நடைபெறும். இந்த நவநாளும் திருவிழா திருப்பலியும் இன்றோடு முடிவடைகிறது. நாளையிலிருந்து ஆஸ் யூஷுவல் திருப்பலி வியாழக்கிழமை, வெள்ளி, சனி மாலையிலே 6 மணிக்கு தமிழர் திருப்பலி நடைபெறும். மாறுதவர்களே, ஒரு முக்கியமான செய்தி. நம்முடைய பெங்களூர் மறை மாவட்டத்தின் ஒரு மூத்த குருவானவர் ஃபாதர் இருதயம். நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஃபாதர் இருதயம் இவர் இன்று காலமானார். இவருடைய அடக்க சடங்கு திருப்பலி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே அவருடைய ஆண்மையை பாற்றுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். முடிந்தவர்கள் சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் இவருடைய இறுதி சடங்கு திருப்பலிக்கு பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, திருப்பலி நிறைவேற்ற அன்போடு அழைத்த பாசத்துக்குரிய பங்கு தந்தை மரியலூயிஸ் அடிகளார்களுக்கு என்னுடைய நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். மிகவும் சிறப்பாக பங்கினை வழிநடத்தி வருகின்றார். அவருக்கு எமது பாராட்டுகளும். மன்றாடுமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னிகையான புனித மரியாவின் திருவிழாவில் மகிழ்வரும் நாங்கள் அதை அன்னை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியை பெறுவோம்.
புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்று நீங்கள் அவரது பாதுகாவலை இன்றும் இங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றதோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. கடைசியாக அங்கே பின்னாலே ஒரு அழகான தேர் இங்கே இருக்கிறது. வருபவர்கள் எல்லாருமே அந்த தேரை பார்த்து மிகவும் ஆர்வத்தோடு பக்தியோடு ஜெபம் செய்கிறார்கள். இந்த தேரை செய்தவர்கள் எல்லா சீனியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் நம்முடைய ஆயர் சார்பாகவும் குருக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சோழவன் பொறுப்பை தட்டுகிறேன். இன்றைய திருவிழாவிற்கு நம்முடைய அசோக் நகர் கான்ஸ்டிடியூவன்சி, காந்திநகர் கான்ஸ்டிடியூவன்சி எம்எல்ஏ அவர்கள் வந்திருக்கிறார்கள், திரு ஹாரிஸ் அவர்கள். ஆகவே இங்கே வீற்றிருக்கும் நம்முடைய துணை ஆயர் அவருடைய சார்பிலும் எல்லா குருக்கள் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் நம்முடைய எம்எல்ஏ திரு ஹாரிஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் சார், வெல்கம். மேலும் எக்ஸ் கார்பரேட்டர் திரு சரளா மோகன் அவரும் வந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தேங்க்யூ. மற்றும் நம்முடைய சோஷியல் ஒர்க்கர் மிஸ்டர் ரவி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். இப்பொழுது தேர் நம்முடைய ஆயர் அவர்கள் தேரை மந்திரிப்பார். அதனைத் தொடர்ந்து தேர்பவனி ஆரம்பமாகும்.